வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனிஷ் தமிழ் கேமிங். நான் உங்கள் டிஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ட்ரீம் மோட்டார் பைக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, ஆஃப்டர் அ லாங் டைம் நான் திரும்ப வீடியோ போடுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கோம் ஐஸ்கிரீமில், வெற்றிகரமாக தோற்றுட்டேன். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். இது செம்ம ஜாலியாக இருக்குது கைஸ். நான் சின்ன வயசில் விளையாடுவேன், அதுக்கு தான் இதுக்கு வந்துருக்கேன். சரி கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கலாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. சவுண்டே தேவையில்லை, என் சவுண்டு இருந்தால் போதுமா? சரி கொஞ்சம் வச்சுக்கிறேன். சரி, இது சொல்லப்போனால் ஒரு ஃபன்னு, நம்மளே ஸ்டைலாக ஆக்கிருக்க மாதிரி சில ஹீரோயிசம் பண்ணுறவெல்லாம் உங்களுக்கு நீங்கள் விளையாடிருக்கலாம். இது செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியாது. சரி வாங்க நம்ம போகலாம். சும்மா தொலைன்னு பேசியிருக்க தேவை. உள்ளே வந்தாச்சு. நம்ம ஸ்கூட்டி எடுத்து ஆட்டம் போடலாமா? என்ன ஸ்கூட்டி மொக்கையாக இருக்குது. அட போகல, நான் ஸ்கூட்டி எடுத்து வந்துக்கூடாது, பைக் எடுத்து வந்துடணும். கடுப்பு காய்ஸ். இங்கே வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ நான் எங்கே இந்த சிட்டியை சேருவேன்? ஓ அந்த சைடு தான் இருக்கா. இங்கே பாருங்க காய்ஸ், இந்த ஃபேன் தெரியும். இதுவா சிட்டி? இல்லை அங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய மலை. கேரளா போல் நம்ம இருக்கிறது. எவ்வளோ மலை சுற்றி இருக்குது. கேரளாலன்னா இந்த மாதிரிலாம் பில்டிங்ஸ் இருக்காது, குட்டியாக தான் இருக்கும். தெரில நம்மளுக்கு எதுக்கு. அதுக்கப்புறமா நான் இன்னொன்று கார் கேம் போடலான்னு இருக்கேன். நிறையா சப்போர்ட் கொடுங்க. இதுக்கு பார்ட் 2 வேணுன்னா கூட சொல்லுங்கள், ஏன்னா இது நல்ல கேம். நீங்கள் விளையாடுறது ஜாலியாக இருக்கும் என்ன பார்க்குறத விட. மேலே போயிட்டேன். இப்போ அதை காயினை போயிருக்கணும். வேஸ்ட், நானே சொல்லிக்கணும் என்ன வேஸ்ட்டு. வீலிங் தூக்கலாமா? ஃபாஸ்ட்டாக போய் நம்ம வீலிங் தூக்கலாம் கைஸ். இங்கே ஒரு ஸ்டென்ட் ஏரியா இருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். இதுக்கு நேராக போகலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நான் வேறு பைக் எடுத்து வரேன். வெயிட் பண்ணுங்கள். நான் திரும்ப வந்துட்டேன். இது நல்ல பைக்கு. இங்கே பாருங்கள், நல்லா தானே இருக்குது பைக் பார்க்க. சொல்ல போனால் வலிமை படத்தில் உள்ளே போடுவாங்களே அந்த பைக் எடுத்து வந்துட்டேன். நம்ம தமிழ்நாடு வண்டி தான் நம்மளுக்கு செட் ஆகும். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஸ்டென்ட் ஏரியா. நான் சொன்னேன்ல இங்கே ஒரு ஸ்டென்ட் ஏரியா இருக்கும்னு, அதுதான். நல்லா ஃபன் பண்ணலாம் இங்கே வச்சு. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட சில சொல்லணும், மறந்து போயிட்டானா ஆனால் சொல்லலை. ஏன்டா கீழே வர மாட்டேன். நம்ம இங்கே நல்லா வச்சு டொம்சம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நான் இந்த பைக்கை வச்சு கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிட்டு இன்னொன்று பைக் எடுத்து வருவேன். இந்த கேம்லேயே ஃபாஸ்டஸ்டான பைக்கை தான் அது எடுத்து வந்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் காசு பற்றி கவலைப்படுத்த வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே கூட நீங்கள் இந்த ஃபாஸ்டஸ்ட்டு பைக்கு அதை நீங்கள் வாங்கிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு காசு இருக்கும் ஏற்கனவே உங்கள்கிட்ட. ஏன்னா கேம் கார்டனே கொடுத்துருப்போம், அவ்வளோதான். சரி வாங்க இதில் போகலாம். நான் சின்ன வயசில் இதுதான் ஃபுல்லாக விளையாட்டுருப்பேன், ஆனால் இப்போல்லாம் பிடிக்கிறதில்ல இது. ஆனால் ஜாலியாக இருக்கும் இது. நீங்கள் விளையாடி பாருங்கள், நானே சொல்கிறேன். மஸ்ட்டு ட்ரை கேம். ஐயோ கீழே உள்ட்டேன். வா, அதை நான் முடிக்காமல் விட மாட்டேன். என்ன காண்டேத்திருச்சு கைஸ். ஆரம்பிக்கலாங்களமா? சக்தி சக்தி சக்தி. ஐயோ எப்படா ரிவர்ஸ் பண்ணுறது? ஆமாம், இல்லை ரிவர்ஸே இல்லை. இருங்க, நான் இதை கொஞ்ச நாள் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா இது இங்கே பாருங்க, சைடில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் மெய் மறந்து போயிடுவீங்க. இது ஸ்டைல் காட்டலாம் கைஸ், இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு பைக்கில் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் காட்டலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா நானே பெரிய ஹீரோயிசம்காரன் அப்படின்னு நினச்சிப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி வாங்க ஆரம்பிக்கலாங்களா? பையனை பார்த்தீங்களா? ஐயோ நான் முட்டி ஒரு பேக் எம்பி கதை. அவ்வளோதான், அவன் செத்து போயிடான். வேற ஆள் இருந்துச்சு, சும்மா சொன்னேன். இப்போ நம்ம பேக் வீல் அடிக்க போகிறோம். இந்த லாரிக்கு பின்னாடி போய் அடிப்போம். ஐயோ ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா இது இந்த ஆப்ஷன் எது தெரியுமா? போனால் அது ஃபோட்டோ பிடிச்சி டாப் ஸ்பீட் காட்டும். நம்மளுக்கு அது அழகு. இவ்வளோ பெரிய கன்றாய் பிடிச்ச நாய் ஓடுது பாருங்க. பேக் வீலை காணலன்னு நினச்சா என் பேக்கை தான் போட்டாங்க. சரி அதெல்லாம் விடு,
நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாங்களா? ஒய்யா எப்படி ஸ்ட்ரென்த்து இருங்க, அங்கே போய் அந்த 1000 rupees இருக்கலாம். ஓடுறா பயப்பில். ஓ ஜஸ்ட்டு மிஸ். செவுத்தில் போய் முட்டிக்கிட்டாங்க கைஸ். 1000 ரூபா மேலே இருக்குது. மிஸ் பண்ணிட்டேனே. பாருங்க இப்போ ஸ்டீலாக பண்ணுற பார்த்தியா? அதான் எனக்கே பிடிக்கும் இந்த கேமில். நம்மளே ஹீரோஸை காய்ச்சி நம்மளே ஸ்டெயிலாக நம்மளே நினச்சிக்கிறது நம்ம ஒரு வெட்டு இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த கேம் எனக்கு பிடிக்கும். அது சில டைம்ஸ் நீங்கள் போலீஸ்க்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போனால் அவனுக்கு பிடிக்க வருவானுங்க. எனக்கே இது அவ்வளோவா தெரியாது. நான் ஒரு தத்தி சொல்ல போனால் சின்ன வயசில் ஒரு தத்தி விளையாடும் போது நான் பார்த்து சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டாக அந்த ஃபாஸ்டஸ்ட்டு பைக் எடுத்து நான் போனேன் கைஸ். அப்போ இது அந்த போலீஸ்காரன் பார்த்தேன், என்னடா இது ஒன்றும் பண்ண மாட்டாங்க போலீஸ்காரனு, அவனுக்கு தான் வேஸ்ட் அப்படின்னு நினச்சி நான் போனேன். துரத்துறானுங்க. நான் அப்படியே அள்ளு விட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா என்னை பிடிச்சிட்டாங்கன்னா ஃபைன் போடுறானுங்க, காசெல்லாம் போகுது. வெறுத்துட்டேன் போலீஸ்காரனுங்க. ஐயோவா அந்த காசு இருக்கிறத நானும் ட்ரை பண்ணிட்டே மாட்டிக்கிட்டேன். வந்துட்டேன். அவ்வளோதான். போகலாம் ரைட். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் போடுவேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கைஸ். ஐஸ்கிரீம் திரும்ப ட்ரை பண்ணுவேன் எப்படியோ. வந்துட்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா இவ்வளோ நாளாக வீடியோ போடல? எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாம் வச்சு சாவடிக்கிறாங்க கைஸ். நான் என்ன பண்ணுறது? எக்ஸாம் எழுதி எனக்கே வயசு போயிடும் போல். இன்னும் நான் பாட்டு அடிச்சுட்டே இருக்கேன். சரி நம்ம இப்போலேருந்து ஒரு வெறியான பைக் எடுத்துருவேன். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். guys, I am back with games fastest vehicle. ஐயோ லேக் ஆகுது இதை ஓட்டினா. ரத்தத்தா அத்தா ரத்தத்தா அத்தா சாவு சாவு. பார்த்தீங்களா பைக்கில் வர்ற கூட அவன் வந்து உட்காந்துட்டான். இதுதான் எனக்கு பிடிச்சது. சரி இப்போ போய் நம்ம இதை ட்ரை பண்ணலாமா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. கீழே விட்டான். என்னடா அங்கே போய் பாடி வந்துச்சு. சரி விடுங்க, ஆரம்பிக்கலாமா? போலீஸ்காரது தாட்டியே போடலாமா? இது அந்த மாதிரி கேம். நான் இன்னொன்று கேம் வச்சுருக்கேன். அது சொல்லப்போனால் GTA 5 மாதிரி. நான் இதுக்கு அது GTA 5 சமையல் பற்றி எதுவும் போட்டு பஸ்கான அவனுக்கு இல்லையாடா வேறு எங்கே வழி? ஏன் மேலே ஒன்று போடுறேன். காப்பாற்றினேன். காசு கொடுத்துக்கு போ. நான் காப்பாற்றினல எல்லாம் அங்கேயே தான் இருந்துருப்பாங்க. நான் போய் முட்டினதில் தான் போனேன். இந்த பாட்டு கேட்டு காப்பி ரைட் வந்துடுமோ பயமாக இருக்குது. காப்பி ரைட் வந்தால் நான் வீடியோ டெலிட் பண்ணுவேன். ஏன்டா முட்டுறீங்க? இங்கே ஒரு மனுஷன் இருங்க. அதெல்லாம் கண்டு தெரில. மனுஷன் இல்லை பைக்காக இருக்குது. சரி பரவாயில்ல. ஐயோ நான் ஏன் முட்டிக்கிட்டே இருக்கேன்? ஹோலி ஷீட்டு முட்டிக்கிட்டே இருக்கேன் மனுஷனுக்கு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு கேம் வச்சுருக்கேன். அது நான் பார்த்து சொல்லிட்டேன். அது எப்படி தெரியுமா? சொல்ல போனால் இப்போ நம்ம கொள்ளடிக்கலாம். அதில் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் போலீஸ் வருவானுங்க, செத்துடலாம். அவ்வளோதான். காசு போடுவானுங்க. அதுக்கம்மா அதுவும் முக்கியம். அந்த மாதிரியான கேம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிக்கிற நானும் இதேமாரி தான் அதுவும் விளையாட்டுருந்தேன். ஆனால் பாதிலே நிறுத்திட்டேன். அந்த கேம்லாம் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் பிடிக்கிறதா? அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கேமில். ஓய் சொன்னேன்னா பஸ்டடா டக்குன்னு நேரம் ஓடலாம். ஐயே ஏன்டா முட்டி சாவற? ஐயோ இந்த போலீஸ்காரன் வேறு இருக்கிறானே. மாட்டக்கூடாது. ஓடு முடிஞ்சா புடுறா என்ன. ஐயா அவன் நினச்சிட்டேன். ஓப்பா எவ்வளோ காசு கிடைக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பீடுக்கும் காசுக்கும் சம்மந்தம் இருக்குது. பேக் வீல் ஸ்டென்டிங் வெறி தனம். முட்டிக்கிட்டேனே கடுப்பு. சரி வாங்க நம்ம முடிச்சிடலாம் இந்த ஒரு வீடியோவை. ரொம்ப முட்டி விளையாடுறேன். நான் இந்த கேமோட பேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விளையாடிக்கோங்க.
அதனால் நான் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன்ல. சரி பை பை கைஸ், டாட்டா, see you next video.